அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்கள். மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். 17ஆம் தேதி சென்னையில பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய கமலஹாசன் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதியில பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கார். அதே போல திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கார். அது 20ஆம் தேதி திருச்சி கிழக்கு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கார். அதே போல முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் மற்றும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிகளிலையும் கமலஹாசன் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. கடந்த முறை கமலஹாசன் தோல்வியடைந்த கோவை தெற்கு தொகுதியிலையும் கமலஹாசன் இந்த முறை பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கார். குறிப்பாக மக்கள் நீதி மய்யம் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் திமுக கூட்டணியை ஆதரிக்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில கமலஹாசன் 4 நாள் பிரச்சார பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில விஜய் போட்டியிட தொகுதியில திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்தும் மற்றும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் போட்டியிட தொகுதியில அவர்களை ஆதரித்தும் ஏற்கனவே தோல்வியடைந்த கோவை தெற்கு தொகுதியிலையும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி கோகுல்.